தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்க ஃபிஃபா ஃபீவர் தான் ஹெவியா இருக்குல்ல. இந்த நேரத்தில் நாம மட்டும் இதுக்கு விட்டு வைப்பானு. இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் சார்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ உலக கால்பந்தாட்ட போட்டிகளை பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த முறை நடக்கிறதுல 2026 இது ஹைலைட் மக்களே. அவ்வளோ புது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் நடக்கும். அதே இப்போ 2026 நடந்துகிட்டு இருக்கு. லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் வேர்ல்டு கப் இதுதான். அதாவது ரொம்ப நாட்களுக்கு நடக்கிறதா இருக்கட்டும், அது நிறைய அணிகள் பங்கேற்கிறதா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு கப்பில் தான் அந்த சாதனை இங்கே படைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது எப்போ? கடந்த 11ஆம் தேதி எங்கே? மெக்சிகோவில். ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அது எப்போ நடக்க போகுது தெரியுமா? ஜூலை 19. எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் போகுது. நியூ ஜெர்சி இருக்கு பாருங்க, அங்கே தான் இந்த ஃபைனல்ஸ் நடக்க போகுது. மேட்ச்லாம் ஆரம்பிச்சாச்சு, இந்த தொடர் ஆரம்பிச்சாச்சு. ஒரு மேட்சும் பார்த்து எல்லாம் ரசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெறித்தனமா. எந்த டீம் உள்ள வர போதோ தெரில. ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு கப்பை பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் சேர்ந்து நடத்துகிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று மெக்சிகோ, இன்னொன்று கனடா. ஆக்சுவலாக அந்த சிட்டிஸ் எவ்வளோ தெரியுமா? 11 சிட்டிஸில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த 3 நாடுகள் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறது இப்போ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கால்பந்தாட்ட உலகக்கோப்பை தொடரையும் 3 நாடுகள் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணதில்லை. அதிகபட்சம் 2 நாடுகள் பண்ணியிருக்க அவ்வளோதான். ஆனால் இங்கே 3 நாடுகள் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாங்க. இதில் இன்னொரு உள்ளீட்டு சாதனை பற்றி சொல்லிடுறேன். அது என்ன தெரியுமா? இந்த 3 நாடுகளில் மெக்சிகோ இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இவங்க தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை 3வது முறையாக ஹோஸ்ட் பண்ணுறாங்க. 1970 முதல்ல ஹோஸ்ட் பண்ணாங்க, 1986 ஹோஸ்ட் பண்ணாங்க. இப்போ கனடா, US கூட சேர்ந்து 3வது முறையாக ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த நாடும் பண்ணதில்லை மக்களே. மெக்சிகோவுக்கு அவ்வளோ தூரம் பேர் கிடச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்தினால. அண்ட் கடைசி 7 வேர்ல்ட் கப்ஸ் இருக்குல்ல, 7 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 32 டீம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்களா 2026 48 டீம்ஸ். எப்படி ஒரு காலத்தில் IPL 8 டீம்ஸு, இப்போ 10 டீம்ஸாக பார்க்குறோம். அதோட மார்ஜின் எங்கே இருக்குது? இதோட மார்ஜின் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த முறை நடக்கிற போட்டிகள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 104 போட்டிகள். உலகம் முழுக்க இந்த வேர்ல்ட் கப் பற்றி தான் பேசுவாங்க, மாற்று கருத்தையில மக்களே. அவ்வளோ மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி படைக்கப்பட்டிருக்கு. அதாவது இவ்வளோ அணிகள் பங்கேற்று இவ்வளோ போட்டிகள் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நடக்குது. 12 குரூப்ஸாக பிரிச்சிட்டாங்க. இதில் ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா 4 அணிகள் இருக்கும். அப்படியே ஜெயிச்சா அடுத்து நாக் அவுட்டு, அடுத்த சுற்றுன்னு மேலே போயிட்டே இருப்பாங்க. வேர்ல்ட் கப் டெபியூட்டன்ஸ் இதோட யார் தெரியுமா? எந்த நாடுகள் தெரியுமா? கேப் வெர்டே, குராக்கோ, ஜோர்டான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். இந்த 4 நாடுகளும் இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பில் காலடி எடுத்து வச்சதே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த முறை உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியர்களுக்கு பெரிய கனவு இருக்குல்ல, உள்ளே போகணுன்ட்டு. இது வரைக்கும் முடியல. பார்த்தீங்களா? என்னத்தை சொல்கிறது, இந்தியா முழுக்க கிரிக்கெட் ஃபீவர் இருந்துச்சுன்னா ஃபுட்பால் சார்ந்து வெறும் மோகம் மட்டும் தான் இருக்கும். அதுவும் லோக்கல் ஏரியா பசங்களில் மட்டும் பெருசாக மேலே கொண்டு போய் விட மாட்டாங்களே. இங்கே எப்போ கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் குறையுதோ அப்போ தான் ஃபுட்பால் சார்ந்த முக்கியத்துவம் அதிகரிக்கும். உலகத்திலேயே அதிகப்படியான ரசிகர்களை கட்டி போட்டிருக்க விளையாட்டு எது நினச்சிட்டு இருக்கீங்க? கிரிக்கெட்டா? ஃபுட்பால் தான். உலகம் முழுக்க ரசிகர்கள் அந்த கேமுக்கு தான் அதிகம். அது மட்டும் இல்லை, ஒலிம்பிக்ஸுக்கு இணையாக வியூவர்ஷிப் கொடுக்கறதும் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் தான். நாம் அதை பெருசாக இங்கே ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் கிரிக்கெட்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம்ல. சரி, ரைட்டு விடுங்க. 16 ஸ்டேடியம்ஸில் இந்த முறை உலகக்கோப்பை போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் அமெரிக்காவில் மட்டும் 11, மெக்சிகோவில் 3 அண்ட் கனடாவில் 2. மெக்சிகோ அண்ட் கனடா இங்கே சேர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 26 போட்டிகள் நடக்குது. ஆனால் அமெரிக்காவில் மட்டும் எவ்வளோ போட்டிகள் தெரியுமா? அதை எஞ்சியிருக்க போட்டிகள் 78 போட்டிகளும் அமெரிக்காவில் நடக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இது 3மே நடக்கிறது அமெரிக்காவில் தான். இந்த முறை வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணுற 3 நாடுகள் சொன்னல, அமெரிக்கா, மெக்சிகோ அண்ட் கனடா. இதில் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ திரும்ப அந்த தொடர் நடத்தி முடிச்சிருந்துச்சு? 1994. அப்போ ஜெயிச்சது. அந்த மேட்சை மறக்க முடியுமா? பிரேசில் வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் மெக்சிகோ பற்றி சொல்லணும்னா அவங்க கடைசியாக இந்த வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணது 1986. அது வரலாற்றில் முக்கியமான ஒரு தொடராச்சு. மேரடோனா களமாண்டதாச்சு. அர்ஜென்டினா அங்கே கப் அடித்தாங்க இந்த வேர்ல்டு கப்பை. அண்ட் கனடா பற்றி சொல்லணும்னா அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் எவர் டைம் முறையாக வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணுறாங்களே. ஸோ 2 கண்ட்ரிஸ் ஆல்ரெடி பண்ண விஷயத்தை கனடா இப்போ 3ஆவதாக சேர்ந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வரலாற்று இடம் முடிச்சிருக்காங்களா, சந்தோஷம்.
இந்த டோர்னமெண்ட்டில் ஒட்டுமொத்தமான ப்ரைஸ் மணி எவ்வளோ திறமை செலவு பண்ணுறாங்க. அதாவது வீரர்களுக்கான விருதுகள், அணிகளுக்கான விருதுகள், அதுன்னு ரொக்க பரிசு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 6622 கோடி ரூபாய். இதில் கப் அடிக்க போகிற டீம் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டுமே 473 கோடி ரூபாய். ஃபுட்பாலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பசங்க ரொம்ப ரொம்ப பரிச்சயமான 2 முகங்கள். ஒருத்தர் லயனல் மெஸ்ஸி, இன்னொருத்தர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நம்ம CR7. அவங்கள பற்றி பேசாமல் இருந்தால் சரியாக இருக்காதுல்ல. ஆக்சுவலாக இங்கே இன்னொருத்தரை இடைச்சர்களாக வைக்க விரும்புகிறேன், நம்ம எம்பாப்பே. இந்த பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ண மேபி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் தலைவன் போன முறை பண்ண சம்பவம் இன்னும் கல்லியே நிற்குது. அப்புறம் அந்த ஃபைனல்ஸில் பார்க்கும்போது ஐயோ மெஸ்ஸியோட கனவு இந்த முறை காலி போடுறதுன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அச்சு பொழந்தாருங்க எம்பாப்பே. என்ன மாதிரி கோல் பிளேஸ் பண்ணிட்டுறீங்க, அந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு இருந்தாப்புல எம்பாப்பே. இந்த முறை ஆடுறாரு, மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக மெஸ்ஸியை பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் கால்பந்தாட்ட உலகக்கோப்பை தொடர்களில் அதிக போட்டிகளில் விளையாடின வீரர்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி தான். 26 மேட்சஸில் ஆடி இருக்காருங்க. அவரோட அப்பியரன்ஸு இந்த ரெக்கார்டை யாராலையும் உடைக்க முடியல. இன்னொரு பக்கம் நம்ம CR7, மெஸ்ஸின்னு சொல்லிட்டு அவர் பேரை தவிர்க்க முடியாதுல. நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ 22 உலகக்கோப்பை போட்டிகளை விளையாடி இருக்காப்புல. தொடர் வேற மக்களே சீரியஸாக நடக்கிறது. போட்டினா ஒரு மேட்சை பற்றி நான் சொல்கிறேன். ரொனால்டோ 22 போட்டிகள், ரைட்டு. ஆக்சுவலாக இந்த 2 பேரை சேர்த்து வச்சு இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா. இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் பார்த்தீங்கன்னா இந்த 2 லெஜெண்டரி பிளேயர்ஸை விளையாடுற 6வது எடிஷன். அதான் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் ஏற்கனவே 5 முடிச்சிட்டாங்க. இப்போ 6வதுல கால் எடுத்து வச்சிருக்காங்க 2 பேருமே. ஆக்சுவலாக இதில் 2 பேர் மேலே தான் எல்லாரோட கண்ணும் இருக்குல்ல. என் கண்ணு முக்கியமாக எம்பாப்பே மேலேயே போகுது இந்த முறையும். ஏன்னா ஒரு போன வாட்டி கொடுத்த கிளி அப்படி. ஃப்ரான்ஸோட கிளியன் எம்பாப்பே இருக்கார்ல, வயசு எவ்வளோ நினைக்கிறீங்க? 27 தாங்க எம்பாப்பே வயசு. இன்னொரு பக்கம் மெஸ்ஸிக்கு வயசு என்ன தெரியுமா? 39. இப்போ 38. நீங்கள் இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா 39 வரைக்கும் மெஸ்ஸிக்கு. இன்னொரு பக்கம் ரொனால்டோ வயசு என்ன? 41. ரொனால்டோ விட மெஸ்ஸி 2 வயசு சின்னவர். எம்பாப்பே வயசை பார்த்தீங்களா, வெறும் 27. அப்போ அந்த பையன் என்னென்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கார் சாதனை உலகம் முழுக்க. அடுத்து ஃபுட்பாலில் ஒரு பிக்கஸ்ட் திங்குனா அது எம்பாப்பே தான், அதில் மாற்றுக்கிறதே வேணாம். வரலாறு திரும்பினா நல்லா இருக்கும்ல. கடந்த 2022 கடைசியாக நடந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா வர்சஸ் ஃப்ரான்ஸு. அதான் நம்ம எம்பாப்பே எல்லார் மனசுலும் பயத்தை விதைச்சு விட்டார்ல அந்த மேட்ச்சு. அதே ஒரு களம் இப்போ திரும்ப வரும்னு நினைக்கிறீங்களா? 2026 அர்ஜென்டினா வர்சஸ் ஃப்ரான்ஸ்னு சொல்லிட்டு உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் அதிகமான கோல்ஸ் அடித்த வீரர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற இன்னும் பீட் பண்ணவே முடியலங்க. ஜெர்மனியோட மிரோஸ்லாவ் க்ளோஸு, லெஜெண்டரி ஃபுட்பாலர், 16 கோல்ஸ் அடிச்சிருக்காப்புல. அதான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டு. இந்த உலகக்கோப்பை தொடரில் அதிகமாக கோல்ஸை பதிவு பண்ணிருக்க வீரர்களை ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். செகண்ட் பிளேஸில் ரொனால்டோ, நம்ம CR7 இல்லை, பிரேசில் ரொனால்டோ. தலைவனை மறக்க முடியுமா? 15 கோல்ஸுங்க, 2வது இடத்துல இருக்கார். 3வது இடத்துல வெஸ்ட் ஜெர்மனியோட ஜெர்ட் மியூலர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் 14 கோல்ஸோடு இருக்கார். அண்டு 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் ஃப்ரான்ஸோட ஜஸ்ட்டு, 2வது இவரோட சாதனையை சமன்படுத்தி கூட நிற்கிறாப்புல நம்ம லயனல் மெஸ்ஸி. இது வரைக்கும் 13 கோல்ஸ் அடிச்சிருக்காரு உலகக்கோப்பை தொடர்களில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பை தொடரில் மெஸ்ஸி ஒரு 4 கோல்ஸை போட்டால் போதும் மக்களே, டாப்புக்கு வந்துடுவாப்புல. எப்பேற்பட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு. அதுவும் இந்த வேர்ல்ட் கப் அவருக்கு மேபி கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கலாம் சொல்லப்பட்டு இருக்க. வேர்ல்ட் கப்பில் என்ன நடக்க போதோ. 5வது இடத்துல பிரேசிலோட பீலே. அவர் கூட இந்த இடத்த யார் திரும்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கா? எம்பாப்பே. பாருங்க அந்த பையன் வயசுக்கும் யார் கூட காம்பீட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. 12 கோல்ஸுங்க இது வரைக்குமே அந்த பையன் வேர்ல்ட் கப் தொடர்களில் சேர்த்து ஒட்டு மொத்தமாக. அந்த பையன் இந்த முறையும் டோர்னமெண்ட்டில் ஜொலிச்சாரு. யாரு கண்டா டாப்புக்கு போய் நின்றுடலாம், அவ்வளோ பெரிய சாதனை படைக்கலாம். இதில் என்ன ப்ரோ 6வது 7வது இடம்லாம் போடல, CR7 எங்கன்னு கேட்டிங்கன்னா, CR7 ஃபேன்ஸ் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ இது வரைக்கும் உலகக்கோப்பை தொடர்கள் அடிச்சிருக்க ஒட்டுமொத்த கோல்ஸோட எண்ணிக்கை வெறும் 8 மட்டும் தான். உலகத்திலே அதிகமாக பணம் கொழிக்கிற விளையாட்டை வேற நம்ம ஃபுட்பாலை பார்ப்போமா? NBA அளவுக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் ஃப்ரான்ச்சைஸ் பேஸ் பண்ணி அதிகமாக கொழிக்கும், பிளேயர்ஸ்க்கு தனிப்படங்கள் அதிகமாக கிடச்சிட்ருக்கோம். ஆனால் ஃபுட்பாலில் நீங்கள் டேலண்ட்டை காமிச்சு உங்கள் ஒட்டுமொத்த ஸ்டாமினா, ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 1000 பேரை தாண்டி நீங்கள் போகிறதுனா சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பணம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது மற்ற ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதை உதாரணம் சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே அதிகப்படியாக நெட்வொர்த்தை வச்சுருக்க 5 ஃபுட்பாலர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வேறு யார் இருக்க முடியும்? நம்ம ரொனால்டோ, இந்திய ரூபாய் மதிப்பில் 12,000 கோடி ரூபாய். மெஸ்ஸி 9,000 கோடி ரூபாய். நம்ம நேமர் 4,000 கோடி ரூபாய். பாப்பே 2,100 கோடி ரூபாய். இப்போவே அந்த எஜிப்தோட முகமது சல்லா இருந்தார்ல, இவரோட நெட்வொர்த் மட்டுமே 1000 கோடி ரூபாய். எந்த லிஸ்டத்துக்கு அப்புறம் பெருசாக தான் மக்கள் போவோம். ஏன்னா ஃபுட்பாலுக்கான கிரேஸ் மட்டும் கடைசி வரைக்கும் குறையவே குறையாது. ஆனால் இந்தியாவில் அதே கிரேஸ் அதிகமான நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ண வேண்டியவங்க பண்ண மாட்டாங்க, அதான் இங்கே ஒரே கவலையாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்த் மெட்ராஸ் பக்கம் பசங்க அவ்வளோ தூரம் ஃபுட்பால்னு எடுத்துகிட்டு ஓடுவாங்க. கேரளா சைடு போங்க,
அவ்வளோ வெறித்தனமாக இருப்பாங்க பசங்க. ஏன்னா நீங்கள் விளையாட்டில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ கெட்ட பழக்கம் சார்ந்து பெருசாக போக மாட்டோம். இந்த விஷயம் ஸ்கூல்லேயே சொல்லி தரணும். எத்தனை ஸ்கூலில் சொல்லி தராங்களோ. ஹையஸ்ட் எவர் கோல்ஸ் ரெக்கார்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அதாவது ஒரு உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் அடிக்கப்பட்ட அதிகப்படியான கோல்கள்னு எடுத்துக்கிட்டா 172 கோல்ஸ். எப்போ 2022 வருஷம் நடந்த வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அப்போ பதிவானது நம்ம கத்தாரில். ஆக்சுவலாக இந்த ரெக்கார்டை இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவாங்க பாருங்க. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பித்து போயிட்டுருக்கா, ஒன்ஸ் பாதிலையோ இல்லைனா முக்கால்வாசி டைம்லையோ கூட 172 கோல்ஸ்லாம் அசால்ட்டாக முடிச்சு மேலே போயிட்டே எடுத்துருவாங்க. பிகாஸ் இந்த முறை டீம்ஸு அதிகம், மேட்சஸ் 104 மேட்சஸ். அதனால தான் சொல்கிறேன். இது வரைக்கும் ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிருக்கிறது வெறும் 8 அணிகள் மட்டும்தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரேசில் இருக்குல்ல, அவங்க தான் லீட்ரு இந்த போர்ட்லேயே. 5 முறை டைட்டில் அடிச்சிருக்காங்க பிரேசில். அதுவும் எல்லா முறையும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. மிஸ் ஆனது ஒரு முறை கூட கிடையவே கிடையாது. அடுத்து ஜெர்மனி, இட்டலி இவங்க தலா 4 முறையும், அர்ஜென்டினா 3 முறையும் டைட்டில் அடிச்சிருக்கு. அண்ட் ஃப்ரான்ஸ் அண்ட் உருகுவே தலா 2 முறையும், இங்கிலாந்து அண்ட் ஸ்பெயின் தலா 1 முறையும் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டுங்க. பொதுவாக இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட ஆரம்பித்தாலே யாருப்பா கப்படிப்பா, யாருப்பா ஜெயிக்க போகிறா, இதை சார்ந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் முன் வைப்பாங்களே. அப்படி ப்ரெடிக்ஷன் முன் வைக்கிறதுல தலைவன் வேற ரகம். எக்கனாமிஸ்டாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இப்போது ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருக்காருங்க. ஜெர்மனில் ரொம்ப ஃபேமஸ் தலைவன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 3 உலகக்கோப்பை தொடர்கள் இருக்குல்ல, அதில் யார் கப் அடிப்பான்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாப்புல. 2014, 2018, 2022 இந்த 3 உலகக்கோப்பை தொடர்கள்லையும். ஆக்சுவலாக எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, சில கால்குலேஷன் போடுறாருங்க, சில ஃபேக்டர்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு. அதில் முக்கியமாக சொல்லணுனாக்கா, இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் பங்கேற்கிற அணிகள் இருக்குல்ல, அந்த அணிகளோட நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளோட ஜிடிபி பேர் கேபிட்டா இருக்கு பாருங்க, அந்த டேட்டா வரைக்கும் எடுக்கிறாப்புல. இதுமாதிரி நிறைய டேட்டாவை எடுத்து அவர் இதை வச்சு தான் ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டே சொல்கிறாப்புல. ப்ரோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, அவர் என்ன தெரியுமா ஆழமாக நம்புறாரு, இந்த நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி, அந்த நாட்டோட தன்மை, அந்த நாடு சார்ந்து கிடைச்சிட்டு இருக்க ரெவன்யூ, இது எல்லாமே அந்த நாட்டோட ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதில் பிரதிபலிக்கும்ப்பா. நான் அதை வச்சு தான் அல்காரிதமை பேஸ் பண்ணி ஃபுல்லாக கால்குலேட் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இந்த முறை யார் கப்படிக்க போகிறான்னு சொல்லியிருக்காரு, அது எங்கே சொல்லிட்டுமா? ரைட்டு. கிளமெண்ட் என்ன சொல்கிறாப்புல, இந்த முறை செமிஃபைனல்ஸ்க்கு இங்கிலாந்து போகும், ஆனால் அங்கே அவங்க போர்ச்சுகல் கிட்ட தோப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேட்க நல்லா இருக்குல்ல, போர்ச்சுகல் செமிஸு, ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நெதர்லாண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க செமிஃபைனல்ஸில் ஸ்பெயினை பீட் பண்ணுவாங்க, ஸ்பெயினை தோக்கடிச்சிருவாங்களாமா. இதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் போர்ச்சுகலும் நெதர்லாண்டும் விளையாடும். அந்த மேட்ச்சில் போர்ச்சுகலை நெதர்லாண்ட் பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் கப் அவங்க அடிப்பாங்க. நெதர்லாந்து இருக்க வேர்ல்ட் கப் அடிச்சதில்லை, இந்த முறை நடக்க போகுதுன்னு அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காருங்க. 3 முறை கணிச்சது ஓகே, கொஞ்சம் நம்ப முடியாது இருந்துச்சு. இது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கல. போர்ச்சுகல் ஃபைனல்ஸில் பார்க்குறோன்னாக்கா சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், ஏன்னா CR7 சார்ந்து சொல்கிறேன். ஆனால் அதில் கப்படிக்க முடியாமல் போச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த முறை நடந்துச்சுனாக்கா 4வது முறை அந்த மனுஷன் கணிச்சது நடந்ததாக ஆகிடும். பார்ப்போம் என்ன கூத்து நடக்க போகுது அப்படின்ட்டு. எதுக்குன்னா, மெஸ்ஸி அண்ட் CR7 இந்த 2 பேருக்கும் இந்த உலகக்கோப்பை தொடர் தான் கடைசி உலகக்கோப்பை தொடராக இருக்கலாம்னு கருதப்பட்டு இருக்கு. அதனால தான் இந்த 2 லெஜெண்டரி பிளேயர்ஸோட எரா இருக்குல்ல, அது முடிகிற தருவாய்க்கு வந்திருக்கிறத நம்ம விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து என் மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த முறை யார் சாம்பியன் ஆவா நீங்கள் நினைக்கிறீங்க? ரொனால்டோட கோப்பை கனவு இருக்குல்ல, ஒரு முறையாச்சும் நம்ம கப் அடிக்கணும் அப்படின்ட்டு, இந்த வேர்ல்ட் கப்பை, அந்த கனவு நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட RCB கோலி கதை மாதிரி இருக்குல்ல, RCBக்கு ஒரு காலம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் போர்ச்சுகலுக்கும் காலம் வரும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன போகுதுன்னு உங்கள் கணிப்பு என்ன? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.